இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என்னை முற்றும் மாற்றிட உன்னத வேலன் ஊற்றிடும், இன்னும் இன்றும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும், கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. பாதம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரம், வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மாதூரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 119:8 நான் வாசிக்கிறேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். ஆண்டவருடைய வார்த்தைகளை, பிரமாணங்களை, கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தாவீதுங்க அதைத்தான் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய ஒரு இருதயம் தாவீதுக்கு இருக்கிறதை வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் ஆண்டவர் என் இதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை குறித்து பாராட்டுகிறார். ஏனென்றால் வீழ்ச்சி வருகிறது, தடுமாற்றம் வருகிறது, பாவத்தில் விழுந்த ஒரு சூழ்நிலை வந்த போது கூட ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறான். ஆண்டவருடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை நான் அனுபவித்தவன், உற்சாகமான ஆவினால் நிரம்பி இருந்தவன். இன்னைக்கு ஆனாலும் சமூகத்தை விட்டு நீங்க தள்ளிராதங்கப்பா, அந்த இழந்த நிலைமையில இருக்கிற மீண்டும் அது எனக்கு வேணும். அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு சூழலிலும் தாவீது பேசுவதை பார்க்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை மீற விரும்புவதில்லை, அந்த வார்த்தையின்படி செய்ய விரும்பின ஒரு பாத்திரம் தான் தாவீது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வேத வசனங்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம், எவ்வளவு ஆண்டோடைய கற்பனைகளை அறிந்திருந்தும் கூட அதன்படி கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய கிருபையை பலனை கர்த்தர் கொடுப்பார். அதனால் அதிகமாய் வேதத்தின் காரியங்கள் மற்ற எல்லாவற்றை குறித்து தாவீது சங்கீதங்கள் அதிகமாக எழுதியிருக்கிறார். காரணம் அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி, அரண்மனை வாழ்க்கை போனாலும் கூட பரவாயில்லை, நீர் போய்விடக் கூடாது, என்னை விட்டு உம்மை விட்டு நான் தூரமா போயிடக்கூடாது, என்னை புறம்பே தள்ளி விடாதீம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை எருக பற்றி கொள்ள விதத்தில் தான் தாவீதுடைய வாழ்க்கை இருந்தது. அதனால்தான் கடைசி வரை கர்த்தர் கூட இருந்து சந்ததியும் தொடர்ந்து ஆசீர்வதித்தார். ஒரு அருமையான சகோதரர் வருஷ தொடக்கத்துல தீர்மானம் எடுத்தார், நல்லா ஒழுங்கா ஜபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அதோடு மட்டுமல்லாம கர்த்தர் அந்த வேதத்துல அந்த தியான பகுதியில என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் அதன்படி செய்யணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாரு. 1ஆம் தேதியிலிருந்து எடுத்து 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி வரிசையா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுவாரு. அந்த வார்த்தையின் மூலம் அவர் பேசுறதை எழுதி வைத்துக் கொடுத்தால் அவர் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதை செய்வார். பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்கிற காரியத்தெல்லாம் விட்டுட்டு உண்மை பேசக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஜெப வாழ்க்கையை கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி பொறாமப்படக்கூடாது, பொறாமை விட்டாரு. எரிஞ்சு பேசக்கூடாது, எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது, அதையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கிருபை தாங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த பழக்கங்கள்லாம் மாறிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வேதத்தின் ஒவ்வொரு பகுதியை வாசிக்கும் பொழுது அதில் கீழ்ப்படிய வேண்டியது என்ன, செய்ய வேண்டியது என்ன, அதை பார்த்ததை அழகா செஞ்சுட்டே இருந்தாரு. ஒரு நாள் இவர் வாசிச்சுட்டு இருக்கும் போது பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாதுங்கிற வசனத்தை வாசித்து அதை தியானிக்கும் போது ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் வட்டிக்கு கொடுக்க கூடாது, பணத்தை மற்றவங்கிட்ட வட்டியை கொடுமையா வாங்கி ஒருவேளை என்ன பண்றது, அது ஒரு சம்பாத்தியம், அதெல்லாம் நமக்கு அப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன செய்யணும்? பணம் கஷ்டப்படுறாங்களா கேட்கும்போது சும்மா அப்படி கொடுக்க முடியும்? கொடுத்து உதவலாம். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சிருந்தாருன்னா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னு கேட்கலாம், அல்லது ஆண்டவர் நிறைய நமக்கு கொடுப்பாரு. அப்போ இந்த வார்த்தை வரும்போது இவருக்கு ரொம்ப துக்கமாயிட்டு, ஏன்னா இவர் அந்த தொழிலை செய்துட்டு இருந்த மனுஷன். ஆனால் ஏராளமான வருமானம், என்ன பண்றது ஆண்டவரே என்று சொல்லி நான் இந்த வட்டி கொடுத்து பணம் நிறைய வரனாலதான் இவ்வளவு வசதியா இவ்வளவு நல்லா இது பண்ண முடியும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. நிறுத்திட்டேன்னா எனக்கு வருமானம் குறைஞ்சிருமேன்னு ஒரு துக்கம் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் பேசுறாருல்ல, தீர்மானம் எடுத்திருக்கோம் அந்த வருஷத்துல இருந்து அதுல இருந்து வட்டி கொடுத்து பணம் சம்பாத்திய தொழிலெல்லாம் நிப்பாட்டிட்டாரு. ஏட்டெல்லாம் பணம் கொடுத்துனா நீங்க எனக்கு கொடுத்து பணத்தை மட்டும் கொடுங்க, நீங்க வட்டி கொடுக்காண்டாம், இனி நான் அந்த தொழில் செய்ய மாட்டேன்ட்டாரு. ஆண்டவர் என்ன உணர்த்துறாருன்ட்டு ஜெபித்து தீர்மானம் எடுத்தாராம். நடந்தது என்ன தெரியுமா? மாத முடிவுல அவருக்கு எந்த குறைவும் இல்லை, அதே வருமானம் மீதியான கையில நிற்கிறது நின்றுச்சுதான். இப்ப வருமானமே வட்டி பணமே இந்த வரலான பணம் அப்படி இவ்வளவு மீதி இருக்குது வருமானத்தில் யோசிக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் அவர் வட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்கும் போது தேவையில்லாத செலவு நிறைய இருக்குமா. பிள்ளைகளுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு, ஏதாவது அடிபடும், பொருட்கள் நஷ்டமாகும், ஏதாவது வாகனம் ரிப்பேர் ஆகும், இப்படி நிறைய வர்ற பணம் அப்படியே தனியா போயிடும். ஒன்னுக்கு பயனற்ற விதத்துல செலவு வீணாக போய்விடும்.
ஆனால் இவரை இது நிறுத்தின உடனே பிள்ளைகள் யாரும் அந்த மாதத்தில் வியாதிப்படவில்லை, மருத்துவமனைக்கு போகவில்லை, மருந்து மாத்திரை தேவைப்படவில்லை, வாகனங்கள் பழுதாகவில்லையாம், பொருட்கள் சேதமடையவில்லையாம். எல்லா செலவையும் கர்த்தரை அடைச்சிட்டாரு, நிற்பாட்டிட்டாரு. வருமானம் கையில் தங்க ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்து ஒரே சந்தோஷம் இருக்கு. தொடர்ந்து ஆண்டவர் பேசுறதெல்லாம் நான் கேட்பேன், கீழ்ப்படிவேன், செய்வேன் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். நாம் எப்படி வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தின் வார்த்தைகளை கேட்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே மேல்படிக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போயிடுவாரு. அற்புதங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கீங்க, எங்க கையில நம்முடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக விதத்துல எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்ல, அதனை விசுவாசித்ததற்கு கீழ்ப்படுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் மாற்றுவீராக. இந்த பிரமாணங்களை கை கொள்கிறவர்களா எங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட உணர்வை கொடுத்து அப்படிப்பட்ட கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்களுக்குள் சிருஷ்டிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன வேலை செய்ய வேண்டும், என்ன மாதிரி நீ எதிர்பார்க்கிறீர், என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறீர், தெளிவாக பேசி நேர்வழியில நடத்துவீராக. நன்மை உண்டாக நினைத்தருவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நாள் முழுவதும் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. குறுக்கு வழியில போனாதான் எனக்கு வருமானம், இப்படி ஏமாற்றி இதை செஞ்சாதான் எனக்கு வருமானம் சொல்லி அந்த சிந்தையில் இருக்கிறவங்க அந்த செய்தியை கேட்க நேரட்டால் அதையெல்லாம் தூக்கி போட்டு நேர் வழியில உழைத்து பணத்தை பெற்று அதன் மூலமா குறைவாக இருந்தாலும் அதை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியும். பெருக பண்ணுகிற தேவன், அதை நீர் செய்வீராக. அந்த சிந்தைக்குள் வந்து எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். என்ன சொல்லுகிறாரோ கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன்.